ஈவில் சப்ஸ்கிரைபர் சகலகலா டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற வியூவர்ஸ் புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாகவே ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய இஷ்யூ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஒரு பதிவு நான் போட்ட உடனே எக்கச்சக்க பேர் ஃபோனில் லைனில் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே தீர்வு நுகர்வோர் நீதிமன்றம் மட்டும்தான். இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், இதுக்கு வழக்கறிஞர்கள் இதில் அனுபவம் வாய்ந்தவங்களாம் வந்து நிறைய சின்ன சின்ன ஷார்ட்ஸாக அதுக்கான ஐடியா சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி பதிவு பண்ணலாம் சிம்பிளாக, அதே மாதிரி வந்து இதுக்கான பதிவு பண்ணக்கூடிய மெத்தடு, ஆப்பு, இது எல்லா டீட்டெயிலும் வந்து கடைசியில் நான் பின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஓலா கஸ்டமர் ரொம்ப மனசு நொந்து போய் பேசினார். அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இப்படிலாம் கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை விட பெருசாலாம் நடந்திருக்கு, வரிசையாக இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டுருந்தா நல்லாவாக இருக்கும். வியூஸுக்காக பண்ணுறான்னு கெட்ட பேர் திருப்பியும் வராது எனக்கு. போருண்டாயப்பா வரண்டாப்பா வேணாடாப்பா. வீடியோ பாருங்கள், ஞாபகமாக கடைசியில் இருக்குது. இப்போவே கடைசியை போய் பார்க்காதீங்க. இந்த பிரச்சனைலாம் பார்த்துட்டு அப்புறமா போய் பாருங்கள். என்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இவன் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கோம். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது லிங்க், வீடியோ அந்த யூடியூபோட லிங்க்ஸ் எதாவது இருந்தாலும் அதையும் கொடுக்குறேன். அதையும் இப்போ ஒரு செக் பண்ணிக்கோங்க, ஞாபகமாக செக் பண்ணுங்கள். நீங்களே இது கன்சூமர் கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஒரு ரூபாயில் ஓடாதீங்க, ஓட திருடர்களே விரட்டுவோம். இந்த காஷ்மீரில் பார்க்குறீங்களே, நம்மளுக்காக நம்ம இங்கே நல்லா நிம்மதியாக இருக்கணும், அங்கே உயிரை கொடுத்துட்ருக்காங்க எல்லோரும். இந்த மாதிரி ஈவி திருடர்கள்லாம் தீவிரவாதிக்கு ஈக்குவலானவங்க, அவங்க பயங்கர பாய்சன் உள்ளவங்க. ஸோ அதில் வந்து இவங்களெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாதவங்க. இவங்க வைக்கவே கூடாது. நிறுவனங்கள்லாம் உடனே இழுத்துப்பட மூடணும். ஏன்னா ஒரே ஒரு கன்சியூமரோட பாதிக்கப்படாது, இவ்வளோ கன்சியூமர் பாதிக்கப்பட்டிருக்கும். கன்சியூமர் கோர்ட்டில் போங்க, விடவே விடாதீங்க. இது ஒன்று தான் தீர்வு. கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணணுமா, இதுக்கு அட்வொகேட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். நீங்களே ஆன்லைன்ல ஈஸியா கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணிக்க முடியும். பாதிக்கப்பட்ட ஒரு நுகர்வோராக இருந்தாலும் சரி, பல பேர் இருந்தாலும் சரி, தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து கூட இந்த வழக்கை நீங்க கொடுக்கலாம். ஆன்லைன்ல ஈஸியா கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணிக்க முடியும். இத consumerhelpline.government.in இந்த அபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே உங்களோட கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது போக ஸ்கிரீன்ல இப்ப நான் காமிக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியும் உங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இன்னொரு நம்பர் இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் மூலமாவும் உங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது போக NCH அதாவது நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் இந்த ஆப் மூலமாவும் நீங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு ஆப் சொல்றேன், UMANG இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் மூலமாவும் நீங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதெல்லாம் விட்டுருங்க, ஈவன் வாட்ஸ்அப்ல கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது ரொம்ப ஈஸி, நீங்களே பண்ணலாம். இப்பதான் இருக்கடா. ஓகே, வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. நைனா முகமது. நைனா முகமது, எங்க இருக்கீங்க? நான் தாம்பரத்துல இருக்கேன் சார். தாம்பரத்துல இருக்கீங்க, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சார். கடந்த 23 டிசம்பர் 2023 அன்னைக்கு ஓலா ஷோரூம்ல 1,853,000 ரூபா பணம் செலுத்தி எங்க அப்பாவுக்காக வண்டி வாங்கினேன் சார். என்ன மாடல்? S1 X Plus. சரி, ஓ S Plus. ஓகே. வண்டி ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லி எனக்கு தாமதப்படுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் 2024 29ஆம் தேதி. ஐயோ, 29 நிமிஷம் டேட் பார்த்துக்கிறேன். 29/5/24 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 5-6 மாசம் ஆகி போச்சு. ஆமா. இதனால எனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னாக்கா, எனக்கு பணம் கட்டிட்டீங்க முதல்ல? என்ன சார், பணத்தை கட்டிட்டேன். ஃபுல் பணம் இஎம்ஐயா? ரெடி கேஷ் சார். ரெடி கேஷ் கட்டிட்டு 5 மாசம் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்னை போட்டு அலக்கடிச்சாங்க, என்னை அலையடிச்சாங்க. இதனால எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷன் லேட்டா பண்ண காரணத்தினால எனக்கு வந்து இன்சூரன்ஸும் எனக்கு ஓன் டேமேஜ் வந்து அந்த இடத்துல அடி வாங்குது. ஓ, ஏன்னா டேட் வந்து என்னைக்கு அவங்க புக் பண்ண இது பில்லிங் பண்ணாங்களோ அந்த டேட் வந்து வருமா? ஆமா, அவங்க அதுல இருந்து தான் வருது. பாருங்க, பில்லிங் பண்ண டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்ல இருந்து வருதா? அதான் பில்லிங் பண்ண டேட்ல இருந்து தான் சார் வருது. இன்சூரன்ஸ் காரங்கள்ட்டையும் நான் பேசினேன், உங்களுக்கு பில்லிங் பண்ண டேட்ல இருந்து தான் வருது. ஏன்னா பில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் சில லோக்கல்லாம் ஓட்டுவாங்க, டக்குன்னு டேமேஜ் ஆச்சுன்னா அது அவங்க தான் கிளைம் பண்ணி வாங்கி தரணும். கரெக்ட் தான். அப்போ வந்து எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு லேட்டால பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அங்க ஆடியோவிலே சத்தம் போடுறாங்க, இவங்க இந்த மாதிரி தாமதப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அங்கேயே சொல்றாங்க கன்சியூமர் போங்கன்னு சொல்லிட்டு.
போட்டு அலக்கடிச்சாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபால்ட் ஆயிட்டாலும் நீங்க நேரடியா இங்க எடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி தான் என்ட்ட வித்தாங்க. இது சரி. டைரக்ட் ஷோரூம். இது வந்து டீலர் இதெல்லாம் கிடையாது. ஏஜென்ட் டீலர்லாம் கிடையாது. டைரக்ட்ன்னு. இப்ப எந்த ஒரு இஷ்யூனாலும் நான் நேரடியா அங்க தானே போ முடியும். எங்க தாம்பரத்துல வாங்குனீங்க? நான் வந்து நாகப்பட்டினத்துல வாங்கினேன் சார். நாகப்பட்டினம் ஓலா ஷோரூம். நாகப்பட்டினம் தாம்பரத்துல இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க ஆமா வண்டி நாகப்பட்டினத்துல எங்க இருக்கு? வண்டி எங்க இருக்கு? வந்து அங்கதான் இருக்கு. நாகப்பட்டினத்துல வெளிப்பாளையத்துல இருக்கு. சரி, இப்ப வண்டி என்னாச்சு அது சொல்லுங்க. அது சொல்லுங்க முதல்ல. வண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபுல்லா சார்ஜ் போட்டு நான் ஊருக்கு நான் இங்க வேலை பார்க்கறது மெட்ராஸ்ல இங்க வந்துட்டேன். திரும்ப ஒரு 1.5 மாசத்துல நான் போயிட்டு திரும்பி பார்க்கும்போது ஃபுல்லா சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சு. இப்ப சார்ஜ் ஃபுல்லா போட்டு கட் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க. ஆமா வீட்டுல வச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இறக்குமே. ஒரு நாளைக்கு ஒரு அரை பாயிண்ட் 1 பாயிண்ட் போகும். கொஞ்சம் 1.5 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 100% இறங்கிடுச்சு. அது உள்ள அந்த போர்டு பிஎம்எஸ் மத்த அந்த நேவிகேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் ஒர்க் அவங்களுக்கு தகவல் போயிட்டு இருக்குல்ல, அந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ட்ரை ஆயிடுச்சு. இத வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊர்ல இருந்து சார்ஜ் போட்டா வேலை செய்யுமே. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டா அதுக்கு தான் அவங்க சார்ஜரும் கொடுக்குறாங்க. சார்ஜ் இப்ப நான் வந்து ரிவோல்ட் பைக்கே 2 வச்சிருக்கேன் சார். ஆல்ரெடி நான் ஒக்கினாவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சுன்னா எப்போ வேணாலும் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஆமா. இப்ப நீங்க சொல்றது 1 வருஷம் 6 மாசம் இப்படி எல்லாம் இருந்தா சரி, போடாம புழங்காம போயிடுச்சு வீணா போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கூட இதாகல அப்படின்னாக்கா என்ன இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை இவங்க கொடுக்கும்போது காஸ்ட்லியான பேட்டரி என்ன ஆச்சு சொல்லுங்க. சார்ஜ் போட ஏறிச்சா இல்லையா? சார்ஜ் போடும்போது ஏறல சார். திரும்ப அவங்க கிட்ட கஸ்டமர் கேர்ல நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து சரியான தமிழும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ரீச்சே ஆகல. உடனே வாங்கின ஷோரூமுக்கு வந்து தொடர்பு கொண்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இது சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பிராண்ட்ல திரும்ப ஏறாது. ஐயோ, ஓலால? ஆமா, ஓலால அப்படி கிடையாது. நீங்க மத்த பிராண்ட்ல எப்படியோ எங்களுடைய பிராண்ட்ல கிடையாது. நான் சொன்னேன், நீங்க இதை விற்கும் போது சொல்லியிருந்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன், வேற ஏதாவது பிராண்ட் போயிருப்பேன். இதை நீங்க அங்க சொல்லாம சொல்லியிருப்பாங்க சார். எல்லா ஷோரூம்லயும் சொல்லாம விற்க மாட்டாங்க. ஏங்க நான் ரோட்ல நடந்து போகும்போது எதிரில போற பள்ளம் இருக்குன்னு சொன்னா நான் போய் காலை விடுவேன், நான் சொல்லுங்க. கரெக்ட் தான். சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்ப அதுக்கு என்னதான் அதுக்கு ரெமெடி? அவங்க என்ன சொல்றாங்க, 40,000 ரூபாய் பணம் ஆகும் மேற்கொண்டு. வெறும் வண்டி ஒரு 1000 கிலோமீட்டர். 40,000? ஆமா, 40,000 ரூபாய் ஆகுங்கிறாங்க சார். வெறும் 1000 கிலோமீட்டர் 1020 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார். இது 1 வருஷம் தான் ஆகுது வண்டி வாங்கி. சரியான முறையில என்ன பயணிக்கவும் முடியல. ஏன்னா இவங்க லேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததுனால என்னால ஓட்டவும் முடியல. அது மெயில் ஐடியும் தவறா போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்ப இது கன்சியூமர் கோர்ட்ல போனா என்னன்னு சொல்லி போடுறது இப்ப இத? அதுதான் சார் என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாம இப்ப எனக்கு இருக்கு. இல்ல கன்சியூமர் கோர்ட் போறீங்களா எப்படி? இல்ல கன்சியூமர் போற மாதிரி இருக்கேன். இது வந்து இப்ப எனக்கு வந்து லேட்டா இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. லேட் அது அவங்க தப்பு தான். அதை அடையாளப்படுத்தி பண்ணலாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் கூட எனக்கு ஒரு சரியான சைஸ் கொடுக்கல சார். எல்ல கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க கடைசியில. அது கூட கிடக்கு. அது உங்க தவறு, அது விட்டுருங்க. என்ன ஒரு அதாவது சீட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே அமுங்கும் அடிக்கடி வண்டி வந்து. இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது சார். ஏத்துக்க மாட்டாங்க, நீதிபதி ஏத்துக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, அமுக்கி பார்த்தா வாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, லேட்டா வந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. சர்வீஸ் சரியான முறையில ஆள் இல்லம்பாங்க போனாக்கா. வண்டி ஏதாவது ரிப்பேர்னா இங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. திரும்ப போனதுக்கு எனக்கு இங்க கிடையாது சார், கும்பகோணம் எடுத்துட்டு போங்க சர்வீஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அது 80 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஓடாத வண்டியை நான் எப்படி எடுத்துட்டு போக முடியும் சொல்லுங்க? இந்த கேள்வியே நியாயமான கேள்வி. இதெல்லாம் நீங்க கோர்ட்ல தாராளமா சொல்லலாம், எடுத்துப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் இதுதான் சார் பிரச்சனை இப்ப எனக்கு. அதுதான் கன்சியூமர் போறதுதான் இப்ப வந்து. போயிடுங்க வண்டி சும்மா நின்றுட்டு இருக்கு. அதான் எனக்கு வந்து வண்டி வாங்கிட்டு வண்டி வந்து அங்க நான் இறக்கி வச்சுட்டேன். நீங்க தான் அது பொறுப்புன்னு சொல்லி இறக்கி வச்சுட்டேன். அவங்க ரிசிப்ட் எதுவும் கொடுக்கல. அதை போட்டோ எடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுத்திருக்கேன், போட்டோவும் எடுத்திருக்கேன். அதே போல வந்து இது கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. அந்த காப்பி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எத்தனை மாசம் ஆச்சு, இல்ல எத்தனை நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி? இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் இறக்கி விட்டு இந்த போன 31 இல்ல சார், எத்தனை நாள் ஆச்சு அது சொல்லுங்க. இது சொல்லு, அப்படி சொல்லுங்க எனக்கு. ஒரு 3 மாசம் இருக்குமா? எது சார்? சார் நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் லான்ச் பண்ணி 10 நாள் இருக்குமா, 20 நாள் இருக்குமா, 3 மாசம் இருக்குமா? 1 மாசம் நெருங்குது. அத சொல்லுங்க. 1 மாசம் நெருங்க போகுது இல்ல. இப்ப நான் 1 மாசம் டைம் கொடுத்துட்டீங்க. 1 மாசம் 15 டேஸ் டைம் கொடுக்கணும். 1 மாசம் டைம் கொடுத்துட்டீங்க. இப்ப நேரா போய் பக்கத்துல இருக்கக்கூடிய அட்வொகேட், நியர்பை அட்வொகேட் போனீங்கன்னா அவரோட சார்ஜஸ் கேட்பாரு. 3000 1500 கேட்பாங்க மினிமம்.
நீங்க நேரா கன்சியூமர் கோர்ட்ல அப்ளை பண்ண டேரக்டா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இல்ல ஒரு அட்வொகேட்டோட கைடன்ஸோட நீங்க போறப்போ உங்க பக்கம் என்னென்ன குறைபாடுகள் ஒருவேளை ஏதாவது இருக்கான்றத அவங்க கேட்பாங்க. அப்படி உண்மையை சொன்னீங்கன்னா நமக்கு இப்போ சர்வீஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மையை சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு சாதகமா ஆக்கி, புரியுதுங்களா? அது அப்போ சொல்லிட்டு கோர்ட்ல சொல்றப்போ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லி தானே நம்ம வாதாட முடியும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்க. நீங்க டைப் பண்ணாவோ இல்ல நீங்க என்டர் பண்ணாவோ அதெல்லாம் நீங்க அவங்க எல்லாம் டாக்குமெண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ நீங்க அங்க போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துக்குள்ள ஹியரிங் கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு ஆல்மோஸ்ட் கன்சூமர் கோர்ட்டை விரைந்து இப்பெல்லாம் தீர்ப்பு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஓலாக்கு அகைன்ஸ்டா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ஒருத்தர் கிளைம் கேட்டிருக்காரு. அவர் சார்பா இல்ல, எல்லாருடைய கன்சியூமர் சார்பா, புரியுதுங்களா இல்லையா? ஸோ அது கோர்ட் அதையும் கன்சிடர் பண்ணி அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல எக்ஸாம்பிள். ஈவி திருடர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு சரியான செருப்படியா இருக்கும். பயப்படணும், ஒவ்வொருத்தன அஞ்சணும். கேஸ் போட்டுறவங்க அஞ்சணும். சர்வீஸ் கொடுக்க மறுக்கிற எல்லா ஈவி திருடர்களும் இதை பார்த்து பயப்படணும். இல்ல சார், இப்ப முடியறவங்க பண்ணிடுவாங்க சார். அன்னன்னைக்கு உள்ள வருமானத்தை இது பண்றவங்க அவங்களால எப்படி? அவங்க சாதாரண விஷயம் 40,000 ரூபாங்கிறது 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இப்ப மேற்கொண்டு இப்போ ஒரு வருஷத்துல 40,000 ரூபாய் கேக்குறாங்க. வண்டி சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சுங்கிற காரணத்தை காட்டி எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. கரெக்ட் தான் சார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறவங்களால முடியுமா சொல்லுங்க? கரெக்டா சொன்னீங்க சார். இப்போ அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் ஆனா எந்த வக்கீல போய் பாக்குறது, யாரை பாக்குறது, என்ன இதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நிறைய பேர் இது பண்ணாமையே அவங்க போக்கு போறதுனாலே இவங்க தப்பு கூட மேல பெருகிட்டு போறாங்க சார். இந்த மாதிரி யாராவது முடியாதவங்க நலிஞ்சவங்க யாராவது ஒரு காலத்தை வெல்த்தான் இருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. இப்போ ஏதோ பண கஷ்டத்தால கட்ட முடியாம இருக்கும், இஎம்ஐ கூட கட்ட முடியாம இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டம். அதான் வண்டி லாக் ஆனதுனால அவங்களோட வருமானமும் போச்சு. இல்ல இப்போ அவங்க சார்பா நான் என்ன சொல்றேன் சார், நிறைய அட்வொகேட்ஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங்ல இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்களாம் இது பொதுநல வழக்கா எடுத்து வச்சு உங்க பக்கம் வாதாடி நீங்க தீர்ப்பு கொடுத்தா நீங்க உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உதவும், அவங்களுக்கு ஒரு ரெமிடி சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா நல்ல ஐடியா. இப்ப நான் சொல்றது நல்ல ஐடியா, புரியுதுங்களா சார்? கண்டிப்பா சார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் உங்க இது சம்பந்தமா யாரெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் வராங்க அவங்க வித் அவங்களோட பர்சனல் நம்பரை அவங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க சார்பா எடுத்து வச்சு வழக்கு முன்னெடுத்து நடத்தினாங்கன்னா அவங்களும் ஒரு பொது சேவையில ஒருத்தருக்கு சொல்யூஷன் கொடுத்தாம இருக்கும், உங்களுக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆனாம இருக்கும். இந்த தீர்ப்பை முன்னுதாரணமா வச்சு எல்லா ஈவி திருடர்களும் நல்லவங்களா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லது அவங்களோட நிறுவனம் மூடப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம், சப்சிடி கவர்மெண்ட் வேற கொடுக்குது. நல்ல நோக்கத்துல மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் கவர்மெண்ட் கொடுக்குது. இவங்க பாத்தீங்கன்னா 2 பக்கத்துலயும் காசை வாங்கிட்டு ஒரு குவாலிட்டியான பொருளையும் மக்களுக்கு கொடுக்காம 2 பக்கத்தையும் ஏமாத்துறாங்கல்ல சார். அதுதான் இப்ப அதிகமா இருக்கு. அது நீங்க சொல்றது அதிகம். அதனால நான் சொல்றேன், இது கவர்மெண்டே சீட் பண்ணி கஸ்டமரையும் சீட் பண்ணி நீங்க தனிப்பட்ட மனிதன் வீங்கி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வீக்கம் கூடாதுன்னு சொல்றேன் நான். கண்டிப்பா. ஸோ நீங்க சார் நீங்க உடனே டிலே பண்ணாதீங்க. நியர்பை இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் போய் பாருங்க. செலவானாலும் யாராவது ஒருத்தர் உங்களை மாதிரி அப்பப்போ பூனைக்கு மணி கட்டினாதான் இவங்களுக்கு பயம் இருக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் மீடியால என்ன மாதிரி ஆட்கள் ஒரு நீங்க பேசுறதா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரெக்கார்ட் ஆச்சு, திஸ் கால் ஹஸ் பீன் ரெக்கார்டுன்னு அப்படி ஏதாவது பண்ணி தான் தயவுசெய்து ஆடியோ கொடுத்து விடுங்க. ஈவில நம்ம சேனல் இருக்குல்ல, அதில் போட்டு விடுறேன். உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா போடுங்க சார். 4 பேருக்கு தெரியணும். இன்னும் மேல யாரும் ஏமாறக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் அதான் சார். யாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாம் நினைக்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க யாரும் ஏமாறக்கூடாது மேற்கொண்டு. கண்டிப்பா இதுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கணும் சார் எல்லாருக்குமே. சரி, நல்லது. நீங்க உங்க பில்லு, வாரண்டி, மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை போயிடுங்க. ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. இது மேற்கொண்ட வழக்கு எந்த இது நிலையில் இருக்கு, உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மற்ற விஷயங்கள் எல்லாமே சார். இப்ப வண்டி நான் நாகப்பட்டினத்துல வாங்கினது. அங்கதான் கொடுக்கும். ஆமா, நான் நாகப்பட்டினத்துல எங்க அப்பாவுக்காக வாங்கினதுதான் வண்டி. அங்கதான் நியர்பை இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட் ஒவ்வொரு மாவட்டம். இங்க வக்கீல்கிட்ட கேட்டா நீங்க இருக்கிற இடத்துல போடலாங்கிறாங்களே. நீ எங்க நீங்க வசிக்கிறீங்களோ அங்கேயோ கன்சிடர் பண்ணுங்க. அவங்களுடைய ஆலோசனை பிரகாரமே போயிடுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இப்ப நான் ஃபுல்லா இங்க வேலை நிமித்தமா வந்துட்டீங்க. புரியுது. நீங்க கேட்டு பாருங்க. எங்க வேணாலும் போடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு கேட்டு பாருங்க. ஏன்னா அது மூவபிள் குட்ஸ் தானே அது. ஓகே. ரைட் ஓகே. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.
இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா வந்து நியர்பையாக இருக்கக்கூடிய கன்சூமர் கோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணுறது தான். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் சேர்ந்த நிறுவனமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பாதிக்கப்பட்ட எக்கச்சக்க பேர் ஃபோனில் வந்து லைனில் வந்தீங்க, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே சொல்யூஷன் நீங்கள் கன்சூமர் கோர்ட் போகிறது மட்டும்தான். நியர்பை இருக்கக்கூடிய அட்வொகேட் சாரை பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் வண்டி வாங்கி இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அங்கே நியர்பை இருக்கக்கூடிய கன்சூமர் கோர்ட்டில் உங்களால் ஃபைல் பண்ண முடியும். இதுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். திரும்ப திரும்ப அவங்க கம்பெனி மேலே நம்பி கொண்டு போய் வண்டியும் பேட்டரியும் கொண்டு போய் கொடுக்காதீங்க. அவங்க ஏஹெச்சை கம்மி பண்ணி கொடுக்குறதா ஒரு சில தகவல்லாம் வந்திருக்கு. அதை பற்றின அடுத்த வீடியோ பொறுமையாக ரொம்ப விரிவாக சொல்கிறேன் நான். ஸோ நுகர்வோருடைய குறையை தீர்க்கிறதுக்காக தான் அந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள். பாதிக்கப்பட்ட ஒரு நுகர்வோராக இருந்தாலும் சரி, பல பேர் இருந்தாலும் சரி, தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து கூட இந்த வழக்கை நீங்கள் கொடுக்கலாம். எங்கேயுமே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளும் நுகர்வோர் நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டு அது வழக்குகள் முடிவுக்கு வந்திருக்கு. உங்கள் கன்சூமர் பக்கம் சாதகமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ண உங்களுக்கு தான் இழப்பு. டிலே பண்ண உங்களுக்கு தான் இழப்பு. இன்னும் இந்தியாவுடைய சட்டங்களை மதிக்கிறோம் நம்ம. நுகர்வோர் நீதிமன்றங்கள் நுகர்வோருடைய குறையை தீர்க்க தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 100% முழுமையாக நம்பவும். இதுக்காக பெருசாலாம் செலவாகாது. மிஞ்சி போனால் ஒரு 2000 ரூபா 3000 தான் செலவாகும். அதை நீங்கள் கைடன்ஸ் நியர்பை லாயரை போய் கேட்டால் சொல்லிவிடுவாங்க.